நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம். சடனா போக்குவரத்து காவலர்கள் ரோட்டுக்கு நடுவுல வந்து நம்மள வழிமறிச்சு செக் பண்றோம்னு சொல்லிட்டு சைடுல கூட்டிட்டு வருவாங்க. நல்லா கண்ட்ரோலிங் தெரிஞ்சவங்க ஒரு வழியா பிரேக் போட்டு சமாளிச்சு அப்படியே நிறுத்திடுவாங்க. சோசியல் மீடியால வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு சில சடனா வந்த அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பிரேக் போட்டு கீழே எல்லாம் விழுந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில வாகனங்கள்லாம் சடனா பிரேக் போடும்போது பின்னாடி வந்த வாகனங்கள் அந்த வாகனங்கள் மீது மோதி விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது கூட பார்த்திருப்போம். நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, ஒரு சில உயிர்களே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் படிச்சிருப்போம். சமீபத்துல இதே மாதிரி ஒரு நியூஸ் நடந்திருக்குதுங்க. கர்நாடகால ஒரு 3 வயசு பொண்ணு ஒரு தெருநாய் கடிச்சிருச்சு. ஹாஸ்பிடல் அவசர அவசரமா கொண்டு போயிருக்காங்க. அந்த பதட்டத்துல அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்மெட் போடாம போயிருக்காங்க. அவங்கள போலீஸ் செக் பண்ணிட்டு அனுப்பும்போது மீண்டும் ஒரு காவலர் சடனா நிறுத்திருக்காரு. சடனா நடு ரோட்ல இடையில வந்து நிறுத்திருந்தனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சடனா பிரேக் போட்டிருக்காருங்க. அந்த குழந்தை கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்துருச்சு. இப்ப அந்த குழந்தையோட உறவினர்கள் எல்லாம் அங்க மறியல் பண்ணிருக்காங்க. அந்த 3 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட தகவல் வந்திருக்கு. சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஓகேங்க, இருந்தாலும் அந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணது இங்க பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த மாதிரி குற்றங்கள் இனி நடக்காம இருக்க கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம்.